வணக்கம். தற்பொழுது குவைத் செந்தமிழ் பாசறை தலைவர் திருமிகு சித்தால் செந்தில் மோடி இருக்கிறார். அண்ணன் சீமான் கலந்து கொண்ட விஜில் அமைப்பென்ற மேடையில் சென்று பார்ப்பனிய எடப்பாரையை கொண்டு திராவிட குட்டிச்சவரை இடிப்பேன் என்று சொன்னது பெரும் விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதை பற்றி என்ன சொல்கிறார் என்று கேட்போம். வணக்கம் செந்தில். வணக்கம். 20 ஆண்டு கால அந்த திராவிட ஆட்சி தமிழர்களை ஏமாற்றி திட்டமிட்டு முக்கியமாக பார்ப்பன எதிர்ப்பு என்ற ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி தான் இந்த திராவிட கட்சி மக்களை ஏமாற்றி ஆண்டாண்டு காலமாக அதிகாரத்தில் இருக்காங்க. சீமான் வந்த பிற்பாடு தான் திராவிடம்னா என்ன, இந்த திராவிடத்தில் தமிழர்கள் எப்படி பிரிக்கப்பட்டோம், அதுலேருந்து எப்படி பிராப்பனர்களை எப்படி இவர்கள் சூழ்ச்சி முறையில் இவர்கள் தான் நம்மளை அடிமைப்பட்டான்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி, பாரதியாரை நான் பேச சொன்னால் பாகிஸ்தான் கூட சென்று நான் பேசுவேன், ஏனென்றால் பாரதியார் பிரார்ப்பணன் அல்ல, அவன் தமிழ் சமூகத்தின் பெரும் பொக்கிஷம், தமிழனுடைய வரலாறு தொன்மை எல்லாவற்றையும் எடுத்துரைத்த பெரும் புலவன் பாரதி அவர்களை இந்த தமிழ் சமூகம் போற்ற மறந்து கடந்து விட்டோம் என்ற வழியைத்தான் அந்த மேடையில் அவர் பகிர்ந்தார். வருகிற இந்த தேர்தலில் சீமானவர்களை வீழ்த்த வேண்டும், பார்ப்பனையில் வைத்த பிம்பத்தை இவர்கள் பொய்யான பிஜேபி RSS துணை போகிறார் என்று அந்த பொய்யான பிம்பத்தை திராவிட கட்சிகளும் அவரோடு கூட்டில் இருக்கிற விசிகா போன்ற மற்ற எண்ணற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு தவறான செயலை பரப்புவதில் வன்மையாக கண்டிக்கிறோம். என் தமிழ் சமூகம் சார்ந்த எட்டமலை சீனிவாசர், அயோத்தாதர் பண்டிதர், எண்ணற்ற பெரும் தலைவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கும் தமிழர்களுக்கும் போராடினார் என்பதுதான் வரலாறு. திட்டமிட்டு திராவிடம் பெரியார் பெரியார் என்று அந்த பிம்பத்தை அண்ணன் சீமான் அவர்கள் கோடாலி கொண்டு உடைத்தெறிந்திருக்கிறார். எண்ணற்ற என் தமிழ் சமூகத்து போராடிய பெரியார்கள் இருக்கிறார் என்று எங்கை போன்ற இளைய தமிழர்களுக்கு கண்முன்னே நிறுத்தி வரலாற்றை படைத்த பெரும் போராளி அண்ணன் சீமான் அவர்கள். அதனால் விசில் என்று அந்த மேடையில் பேசுவது முழுக்க முழுக்க என்னை போன்ற இளைஞர்களுக்கு தெளிவு பெற்றிருக்கிறது. பாரதி என்ற பெரும் புலவன் எப்படி இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்திருக்கிற தொன்று என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் அண்ணன் பேசியது முழுக்க முழுக்க சரியே. தமிழ் சமூகத்துக்கு போராடிய எவராக இருந்தாலும் அது எங்களுடைய பெருமை என்பதை கடுத்து காட்டி பேசியிருக்கிறார். அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது முற்றுமாக உண்மை. திராவிட பொய்யாக பரப்புகிற எந்த கருத்தை மக்கள் ஏற்க வேண்டாம். முழுக்க முழுக்க மண்ணுக்கு மக்களுக்குமாக நேர்மையோடு களத்து நிற்கிற ஒரு பெரும் போராளி அண்ணன் சீமான் அவர்களோடு 26 சட்டமன்ற தேர்தலில் துணை நில்லுங்கள் மக்களே, ஒரு அரசியல் மாற்றத்தை படைப்போம். வணக்கம்.